பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. இது ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் வரும். பிரைசிங் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, கம்பெனி தான் டிசைட் பண்ணும். இதுல முக்கியமானது என்ன அப்படிங்கன்னா, நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்க அவங்க சொல்றத கரெக்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா தான், அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட்ட திருப்பி தருவாங்க. அண்ட் இதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது ரொம்ப லாங் பீரியடா இருக்கும். ஸோ அதனால இது ஹார்ட் ஒர்க் நெறையா இருக்கும். ஆனா ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். பிரான்சைஸ் மாடல்னா என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? நல்ல பிராண்ட் சப்போர்ட் இருக்கும். எஸ்டாப்லிஷ்டா ஆன பிராண்ட வச்சு நம்ம பண்றபோது ஒர்க் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க உங்க உழைப்ப அந்த பிராண்டுக்காக நீங்க போடுவீங்களே தவிர, உங்களோட ஓன் ஐடென்டிட்டி இங்க ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கும் இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பெருசா ராயல்டி ஃபீ அப்படின்றது சில பிரான்சைஸ் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அண்ட் பெருசா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பாலிசி அது மாதிரிலாம் இருக்காதுங்க. ஆனா இது என்ன உங்க ஐடென்டிட்டி இங்க கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்மார்ட் ஆண்டர்பிரினர்ஸோட சாய்ஸ் என்ன தெரியுமாங்க? ஓன் பிராண்ட் தான். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும், ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். உங்க பிராண்ட், உங்க பிரைஸ் பிளஸ் அன்லிமிட்டட் growth-ஆ இருக்குங்க. உங்க பர்சனல் பிராண்ட், உங்க கம்பெனி பிராண்ட், உங்களுடைய ப்ராடக்ட் பிராண்ட் ஆல் டுகெதர் வரும். அதனால இதுதான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ்.